வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான ரெசிபி ஆட்டுக்கால் சூப்பு. சூப்புக்கு தேவையான பொருட்களை கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த சூப் தயார் செய்ய ஆட்டோட 3 கால் பீஸுகளை எடுத்திருக்கேன். கடையிலேயே சின்னதாக கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பற்றியும் அதோட பயன்கள் பற்றியும் சூப் தயாரிக்கிற முறையை பற்றியும் பார்க்கலாம். எலும்புக்கு நடுவில் இருக்கிறது தான் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட ஊனுன்னு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுப்போம் இல்லையா, அதுதான். அது நம்ம சூப் செய்யக்குள்ள மெல்ட் ஆகி எண்ணெயாட்டம் சூப்பில் கலந்துரும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. நிறைய பேருக்கு சின்ன வயசாக இருக்கக்குள்ளேயே மூட்டு வலி, கால் வலின்னு எல்லா பிரச்சனையும் வருது. எதிர்காலத்தில் நம்மளோட எலும்பு ஸ்ட்ராங்காக எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த சூப் அடிக்கடி குடிக்கிறது நல்லது. நம்ம கதவில் கிரீச்னு சத்தம் வந்தால் கிரீஸ் இல்லைன்னா எண்ணெய் விட்டு அந்த சத்தம் வராமல் பார்த்துக்கிற மாதிரி நம்ம கால் வயசாக வலு குறைஞ்சிக்கிட்டே வரும். முட்டிக்கு நடுவில் இருக்கிற எண்ணெய் பசை குறைஞ்சி வறண்டு போகிறதால நம்ம நடக்கக்குள்ள கால் வலி, முட்டி வலி உண்டாகுது. சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிற இந்த கால் பீஸுகளை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு கத்தியால் அந்த கருப்பாக இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்தியால் சுரண்டின பிறகு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கழுவுன தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது, கலரே மாறி போச்சு. இந்த க்ளீன் பண்ண ஆட்டுக்கால்களை மஞ்சள் கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். சூப் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம், மிளகு 3ஐயும் வறுக்க வேண்டியதில்லை. அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் பல்ஸில் போட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாம். மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுருக்கிற கால் பீசஸை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கலாம். கொரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் 3ஐயும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு குறைவான தீயில 10 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். மூடியை திறக்கக்குள்ளேயே கமன்னு ஒரு அருமையான வாசனை அந்த சூப்லேருந்து வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆஹா, இவ்வளோ ருசியான சூப்பு நான் குடித்ததே இல்லை. ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த சூப்பு குழந்தைங்களும் குடிக்கிற அளவுக்கு காரம் குறைவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு குடிச்சிக்கலாம். சூப் ரெடியாக இருக்குது, வாங்க குடிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.